ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்திரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள், மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல போயிருக்கார், அஷ்டமத்து சனி வேறு, அதை தவிர ராசியிலேயே கேத்து இருக்கார். அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர்கள் அவர்களை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் ராகு செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். அதாவது எவ்வளோ நாள் அப்படின்னா 6/4/2026 வரலும் ஓரளவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தின் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனை வரும். நட்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம். என்ன எல்லா விஷயத்துலேயும் என்ன சொல்கிறது, பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 3-9 அதிபதி, அவர் 3-10 அதிபதி. அவர் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும் வரார். அதனால் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய, தந்தையினுடைய இமேஜ் கொஞ்சம் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா தந்தை மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அதை தவிர கலைத்துறையில் இருக்கவங்க, எழுத்துத்துறையில் இருக்கவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். சற்று கலங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று அவமானம், அசிங்கம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா உங்களுடைய சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சரி, எதிராளிகளை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார், புதனும் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பங்குனி மாதத்தில் அந்த அளவு விசேஷமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறதில்லை. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நினைத்தது நிச்சயமாக ஓரளவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துல இருக்கிறவர். மிச்ச எல்லா கிரகமும், அதாவது சூரியன், புதன், செவ்வாய், இவா எல்லாருமே 8ஆம் இடத்துல போய் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு வெளிநாட்டிலிருந்து வரும்.
இருந்தாலும் உடல்நிலையில் பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய அங்கீகாரம் குலையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் புதனுடைய மாற்றமும் எந்த அளவு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரும்னு ஐயா கிட்ட கேட்போம். அருமையாக சொன்னீங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியனுடைய ஆதிபத்தியம். ராசிநாதன் 8ல் போயிட்டார். அவர் கூட நீச்சமடைஞ்ச புதனும் சேர்ந்திருக்கிறாரு. இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம். இந்த சிம்ம ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது. புத ஆதித்ய யோகமும் இருக்குது. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, பிகாம், எம்காம், ஐசிடபிள்யூஏ, சிஏ படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னால பொருளாதாரத்தில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் என்ன ஒன்று பெரிய அளவுக்கு ஏமாற்ற முடியாது. தனக்காரனான குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்ப்பது சிறந்தது. வாதம் பண்ணோம்னாக்க முடிவு கிடைக்கும், விதாண்டாவாதம் பண்ணினா முடிவு கிடைக்காது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமைகள் சீர்குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பொறுத்தளவுக்கு வெளியிடங்களில் வெளி உணவுகளை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். வேறு வழி இல்லைன்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு ஃப்ளஷ் பண்ணிட்டு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேது நுண்கிருமி இருக்குது. நுண்கிருமி இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு மஜ்ஜைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி வேறு ஆரம்பிச்சிருச்சு. 6/3 அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுனால ராசிநாதனும் இருக்கிறதுனால என்ன ஒரே ஒரு அது சந்தோஷம் அப்படின்னாக்க குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறதுனால, சிவராஜ யோகம் இருக்கிறதுனால இந்த தலைக்கு தலப்பாகையோடு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இருக்கும். அதே போல் 11ல் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் 10ல் குரு இருந்து பதவியில் உத்தியோகத்தில் தொழிலில் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் வாய்ப்பிடக்கூடிய உண்டு. தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியான அளவுக்கு பலன் கொடுக்கலை அப்படின்றது ஒன்று. அடுத்தது ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள். ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் மதிக்காரனான சந்திரன் 8ஆம் இடத்துல வரதுனால உங்களுக்கு மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய நாட்களை நம்ம தவிர்த்துட்டோம். வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது 18/3/2026, 19/3/2026, 20/3/2026. இந்த 3 நாளும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது சூரிய பகவானுக்கு தனி சன்னிதானம் கொண்டது. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவி கூட இருக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குரு பார்த்த சூரியன், பிரகஸ்பதியோடைய நேரில் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நேர் பார்வையில் இருக்கக்கூடிய குரு. இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். இதை தவிர பாக்கி உள்ள 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டான சன்னிதானம் அது. அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கும் சாயாதேவி உஷாதேவிக்கும் அபிஷேகமும் மற்றும் 8 கிரகங்களுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆளும் கிரகமான சூரியன் 8ல் சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கும் உங்களுக்கும் மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் சரத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருது அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவர்கள் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது.
எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் வரும். அதன் மூலியமாக வந்து அதீதமான முதலீடுகள் போட வேண்டிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய நடத்தை எந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஐடென்டிட்டி குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது 1/4/2026 அப்புறம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாறுதல்கள் அமையும். வேலையில் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 70 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில், அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தில் வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.